1964 കൊണ്ട വെടിയുണ്ടകളാണ് നമ്മളിവിടെ കാണുന്നത്. പുറകു വശത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഈ സൈഡിൽ നിന്നും ഗായ്സ് നമ്മൾ മിസോറാം സ്റ്റേറ്റ് മ്യൂസിയം കാണാൻ പോവാണ്. നമ്മളെ മ്യൂസിയം ഇപ്പോൾ ഓപ്പൺ ആയിട്ടുണ്ട്. ഞാനിവിടെ ടിക്കറ്റ് എടുത്തിരിക്കുകയാണ്. ടിക്കറ്റ് വരുന്നത് 20 രൂപയാണ്. ഇനി ഗൈഡും വീഡിയോ ഷൂട്ടും നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ നമുക്കൊരു എക്സ്ട്രാ 20 രൂപയും കൂടി കൊടുത്താൽ മതി. പക്ഷേ രസം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ടിക്കറ്റ് കൗണ്ടറിലിരിക്കുന്ന ആളുകൾ തമിഴന്മാരാണ്. നിങ്ങൾക്ക് പേരെന്നെ അബിക അവരുടെ ശ്രീവർഷിനി രണ്ടുപേരും തമിഴ്നാട് தானே? பாண்டிச்சேரி. நீங்கள் பெங்களூரா? ಲಾಸ್ಟ್ ஒரு வருஷம் ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ தான் இருந்தேன். ನಾನು ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿ. ഓക്കെ, അപ്പോൾ അതൊരു ഭയങ്കര സന്തോഷം. നമ്മൾ ഇത്രയും ദൂരം വരുന്ന സമയത്ത് നമ്മുടെ നാട്ടിൽ അടുത്തുള്ള ഒരാളെ കാണുമ്പോൾ നമുക്കൊരു വല്ലാതെ സന്തോഷം കിട്ടുന്നതാണ്. അപ്പോൾ ഞാൻ മ്യൂസിയത്തിനുള്ളിലേക്ക് പോകാൻ പോവാണ് ഗായ്സ്. ஹிஸ்ட்ரி கேலரி. ஆஹா. இங்கே வந்து பீப்புளோடைய ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறோன்னா மோஸ்ட்லி ஸ்டார்ட்ஸ் வித் அவங்க ட்ரைப் எப்படி இருந்துச்சு, வில்லேஜஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மிசோரம் வந்து அந்த செஞ்சுரிஸில் வில்லேஜ், டிபிக்கல் வில்லேஜ் செட்டப் அதோட பெயிண்டிங் இது. இவங்கள மிசோ பீப்புள்னு கூப்பிடுவாங்க. அவங்க கல்ச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாபுல்க் அப்படின்ட்டு சால்புக்ன்ட்டு ஒரு ஹட், இந்த மாதிரி ஸ்டைலில் தான் அவங்க பில்ட் பண்ணுவாங்க ஹவுசஸ்லாம். இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜால்புக், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாருங்க. இங்கே வந்து இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும் பில்டிங். இதில் பீப்புள் வந்து மென்னுக்கு மட்டும், இது வந்து பேச்சுலர்ஸ் டார்மெட்டரின்னு சொல்லுவாங்க. யங் மென் பிளேயிங் இண்டிஜினியஸ் கேம்ஸ், மேரீடு அண்ட் பேச்சுலர்ஸ் கூட அவங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு டார்மெட்ரி. ஓகே, அந்த மாதிரி அவங்க கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர். இதில் ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கைசரி ஹிந்த் மெடல் வாங்கியிருக்காரு. பிரிட்டிஷ் இந்தியா கிட்ட இருந்து. ஓகே. அப்புறம் இது சீஃபோட ஹவுஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் டார்மெட்ரி அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல் மென், வில்லேஜஸில் இருக்க மென்னு மட்டும் இருப்பாங்க. இது வந்து அங்க மென் மட்டும், இங்க அது ஹாஸ்டல் மாதிரி எல்லா மென்னும் இருப்பாங்க அங்க. ஓகே. ஸோ இது வந்து சீஃபோட ஹவுஸ். சீஃபோட ஹவுஸ்ல மட்டும்தான் விண்டோஸ் இருக்கும். அவரோட வீடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு டைம் பீரியட்ல இருந்த சீஃப்ஸ். இது 18th செஞ்சுரியில இருந்தே. அப்படியா? ஓகே. இதுல ஒருத்தர் வந்து இவர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு 100 இயர்ஸ் இவருக்கு 34 சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க. 100 വർഷം ജീവിച്ച ഒരാളാണ്. 34 കുട്ടികൾ. ജീവിതം മുഴുവൻ ആസ്വാദികരമായി ജീവിച്ചൊരു വ്യക്തിയാണ് നമ്മൾ കണ്ടത്. அவங்க கல்ச்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சீஃபு, அவங்களுக்குள்ள இருக்கிற கோட் பீப்புள். சீஃப் அப்படின்னா கிங் மாதிரி. கிங் மாதிரி. ஆனா அவங்க சீஃப்ன்ற ஒரு இதுல இருந்திருக்காங்க. வந்து காமன் பீப்புள். அப்போ ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அவங்க ஏதோ ஹெல்ப் சீக் பண்ணோம்னா ரைஸ் பியர் கொடுப்பாங்க. ரைஸ் பியர் வந்து அவங்க பார்ட் ஆஃப் த கல்ச்சரா இருந்துச்சு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா a person asking a favor of chief by giving him a rice beer. ஏதாவது உதவி தேவையா இருந்தா இந்த மாதிரி ரைஸ் பியர் கொடுப்பேன், அதுக்கு அப்புறம் என்ன உதவி வேணும்னு கேட்பேன். அப்படியானா? அப்புறம் இந்த வந்து அவங்க சர்டிஃபிகேட் இருக்கு, ஒன்று கின்னஸ் ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் பேம்பூ டான்ஸ் மிசோ பீப்புள். இதான் ஐசால். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த கேபிட்டல் ஐசால் வந்து இங்கே 2010ல் பண்ணப்போ அங்கே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது ஃபோட்டோ இருக்கு, பட் இங்கே ஒரு பெயிண்டிங்காக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க மியூசியமில். அந்த ஃபோட்டோ இப்படி மாதிரி தான் இருக்கு. ரியல் ஃபோட்டோ இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த வருஷம்? இது வந்து 1872. ஓகே. மிசோ சீஃப்ஸ் விசிட்டிங் கல்கட்டா. ஓகே. அந்த டைமில் சீஃப்ஸ்லேருந்து கொஞ்சம் எஜுகேட்டட் வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேஷன். இங்கேருந்து எஜுகேஷன்ன்ற ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிசோ ஜிங் பேச்சுலர் ஆர்ட்ஸ் படித்து ஃபஸ்ட்டு இருக்காங்க. அப்போ ரைட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எஜுகேஷனில் இது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மிசோ போயட்ரி, ரவா வந்து இந்த அவங்க வந்து அந்த டைம்ல மிசோ பீப்புள் வந்து வார்ஃபேர்ல ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா ரைட்ஸ் போவாங்க, வேற எதிரி கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணி அவங்க தலையை கட் பண்ணி அவங்க வில்லேஜோட வெளியே என்ட்ரன்ஸ்ல இருக்க மரத்துல அப்படி தொங்க விடுவாங்க. அடுத்த எனிமி வந்து அவங்களுக்கு அந்த ஃபியர் கொண்டு வரும். கொஞ்சம் பயமா இருக்கணும்.
ஸோ அவங்க ரொம்ப ப்ரூட்டல் டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹெட்டு வெட்டி இந்த மாதிரி ஹேங் பண்ணிடுவாங்க அவங்களுடைய வில்லேஜோட என்ட்ரன்ஸில். ஓகே. காண்டா ஃபுலேன் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1903. இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங் இது. லியான்சரி லோங்லே தலாங் அப்படின்ட்டு ஒரு மவுண்டன். இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். இது இப்போ கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸ்பாட் வந்து அந்த லியான்சரி வந்து ஒன் ஆஃப் த சீஃப் உடைய டாட்டர். இவங்க அவங்க வந்து அவங்களுடைய பிலவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு, ஃபேமஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. அவங்க வெயிட் பண்ணும்போது இருந்த பெயிண்டிங் தான் இது. ஓகே. அது ஒரு அன்ஃபினிஷ்ட் லவ் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்காட்டிஷ் உமன் வந்து இவங்க அப்பா வந்து எஸ்டேட் வச்சிருந்தாங்க இங்க மிசோல. இந்த சீஃப்ஸ் எல்லாம் ரெய்ட் போகும்போது அவங்க அப்பாவை கொண்டுட்டு, அப்போ ஃபாரினர்ஸ்லாம் கொண்டுட்டு ஜொலுட்டி அவங்க சின்ன வயசா இருக்கும்போது கடத்திடுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க. கேப்சர் பண்ணிட்டு அவங்க பேர் வந்து ஆக்சுவல் பேர் மேரி வின்செஸ்டர். ஆனால் இங்கே லோக்கல்ஸ் அவங்களுக்கு ஜொலுட்டின்னு பேர் வச்சிருவாங்க. எல்லாரையும் கொண்டுடுவாங்க, ஆனால் இவங்களை கொல்ல மாட்டாங்க. இவங்களை வந்து சேஃபாக அவங்க வில்லேஜ்குள்ளே வச்சுட்டு பிரின்சஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. இவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இன் மிசோ ஹிஸ்ட்ரி. பிகாஸ் இவங்கனால தான் யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியா மிசோக்குள்ளே வந்தாங்க. எஜுகேஷன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கிறிஸ்டியானிட்டி மிஷனரிஸ் எல்லாம் இதனால தான் உள்ள வந்துச்சு. ஓகே ஓகே. இவங்க தான் அதோடைய ஒரு பர்சன். இவங்கனால தான் உள்ள வந்துச்சு மிஷனரி. ஓகே. கிறிஸ்டியானிட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த மிசோராமில் அப்படிதான் கிறிஸ்டியானிட்டி ஃபர்ஸ்ட் வந்ததே. அப்படி இவரோட அப்பா அம்மா எல்லாம் அப்பா தான் வந்து இங்க டீ எஸ்டேட் வச்சிருப்பாரு. அவங்கள இந்த லோக்கல்ஸ் வந்து யாரை ஃபாலோ பண்ணிட்டேன். மற்ற ஃபாரினர்ஸ் அங்கே இருந்தாங்களே யாரெல்லாம் அங்கே வந்து எஸ்டேட்ஸ் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் போயிட்ஸ். இவங்க 2 பேர் வந்து மிசோ பீப்புள் கிடையாது. தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ். பட் இவங்க என்ன பண்ணால் மிஷனரிஸ் இங்கே இந்தியாவுக்கு மிசோக்கு கொண்டு வந்த 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள். இவங்க நாட் மிசோ பீப்புள், கொஞ்சம் பாப்புலரானவங்க ரைட்டர்ஸ், போயட்ஸ். தி அக்ரிமெண்ட் பிட்வீன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட். அப்போது கொஞ்சம் டென்ஷன் இருந்தது மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்ஸ்க்கு, அப்புறமா கவர்மெண்ட், அப்புறம் இந்தியாவுக்குள்ள. அதை சால்வ் பண்ண தான் இங்கே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் இவர் இருந்திருக்கார், லால் டெங்கா அப்படின்ட்டு. அப்புறமா அர்ஜுன் சிங் வைஸ் பிரசிடென்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மிசோரம், பிரசிடென்ட் மிசோரம் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டில பண்ணது. அந்த மாதிரி கூட இது வந்து ஃபோசிலா. இது வந்து ஐசால்ல இருக்க எலக்ட்ரிக் போஸ்ட். இது 1966ல வந்து ஒரு இன்சர்ஜென்சி நடந்தது. அந்த டைம்ல இங்க புல்லட் ஷாட்ஸோடைய மார்க்ஸ் தான் இது. அந்த டைம்ல நடந்த பிரச்சனைகளோட ஒரு புல்லட் ஷாட்ஸ். இட்ஸ் ஆல் புல்லட் மார்க்ஸ். 1964 കൊണ്ട വെടിയുണ്ടകളാണ് നമ്മളിവിടെ കാണുന്നത്. 1966 ഒരു ഇലക്ട്രിക് പോസ്റ്റാണ്. ചെറിയ യുദ്ധം പോലെ നടന്ന സമയത്ത് പതിച്ച വെടിയുണ്ടകളാണ്. ഇതിൻ്റെ പുറകു വശത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഈ സൈഡിൽ നിന്നും കൊണ്ട വെടി തുളഞ്ഞ് ഈ ഭാഗത്തൂടെ കടന്നുപോയിട്ടുള്ള ഹോളുകൾ കാണാം. എത്ര ഭീകരമായിരിക്കും എന്നാണ് ഞാനിപ്പോൾ ചിന്തിക്കുന്നത്.